அமித்ஷா அவர்கள் டைரெக்டாக விஜய் அவர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது விஜயின் பிரச்சாரம் சமயத்தில் 38 பேர் கரூரில் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்தது. அந்த அளவுக்கு விஜய் அவர்களும் மன வேதனையில் இருக்காங்க. இந்த சமயத்தில் அடுத்தடுத்து விஜய் மீது திமுக அரசு பல குற்றச்சாட்டுகளை வைத்தாலுமே தமிழக மக்கள் விஜய் அவர்கள் மீது பயங்கரமான நம்பிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 நிமிடம் அமித்ஷாவும் விஜயும் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ விஜய் அவர்களுக்கு அமித்ஷா ஆறுதலும் கொடுத்துருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் பண்ணுறோம். ஸோ மத்திய அரசு பண்ணுறோம், பிஜேபி அரசு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் அவர்களுக்கு அமித்ஷா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ ஒருவேளை விஜய் அவர்கள் ஓகே அப்படின்னு சொல்லி அமித்ஷா கிட்ட ஒரு கூட்டணி கூட வேணாம், ஸோ உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டா பிஜேபி ஒரு கண்மூடித்தனமான சப்போர்ட்டை விஜய் அவர்களுக்கு பண்ணும். அப்படி பிஜேபி கண்மூடித்தனமான சப்போர்ட் விஜய் அவர்களுக்கு பண்ணும்போது திமுகவோட கதை கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். ஸோ விஜய் அவர்கள் பிரச்சாரம் போக வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், கண்ணை மூடிட்டு விஜய் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு.